ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அது கூட பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் ஜீரகம், அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வத்தல் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி இதை வந்து விசில் விட போகிறோம். 3 விசில் வேக வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்ததுனால நல்லா பிஞ்சு வெண்டைக்காவாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சின்ன காம்பை வந்து கட் பண்ணி பார்த்தோம். எல்லாமே நல்லா வெண்டைக்காவாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணி, இது வந்து வீட்டிலே ஆட்டின எண்ணெய் தான். அது கூட வந்து கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதை வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமவே தான் நம்ம வந்து இந்த காயை வந்து வதக்கணும். சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்கடி நம்ம கிண்டி விட்டாலே அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ நல்லா வந்து கிண்டி விட்டதுக்கப்புறமா காய் வந்ததுக்கப்புறமா அதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு வந்து வெந்துருச்சு. ஸோ கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பருப்பு கடையில் வச்சு நல்லா கிண்டிடலாம். நல்லா கடைஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து தாளித்து ஊற்றிடலாம். ஏன் அடிக்கடி பருப்பு செய்கிறோன்னா, ஜிஃப்ட்டை வந்து பருப்புனா தான் அதிகமாக சாப்பிடுவா, மற்ற காரக்குழம்புலாம் அதிகமாக சாப்பிட மாட்டா. நெக்ஸ்ட்டு வந்து கடலை மாவு, உப்பு, வத்தல் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருந்த காலிஃப்ளவரையும் எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி இந்த மாவில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து பொரித்து எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஆயில் சூடாயிட்டான்னு பார்த்ததுக்கப்புறமா ஆயிலில் வந்து போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி போடணும். திருப்பி போடும்போது கொஞ்சம் நிறைய பீசஸ் போட்டதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடுச்சு. ஸோ திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா திருப்பி போட்டதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா மாதிரியும் பண்ணி செய்யலாம். பட் அதுக்கு டைம் இல்லை. இதுனா நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து இதை செஞ்சுருக்கேன். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்சுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு, வெண்டைக்காய் கூட்டு, இது வந்து சிறுதானியங்கள்லாம் போட்டு அவங்க சின்னாச்சி வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை, பருப்பு குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.